வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். இன்றைக்கான வீடியோஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிசி ஃபிசிக்கல் செலெக்ஷன் அட்டன் பண்ணுற ஃபார் மேல் கேட்டகரியும் சரி, ஃபீமேல் கேட்டகரியும் சரி. வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு பண்ணணும், வார்ம் அப் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த வார்ம் அப் பொறுத்தவரை நம்ம கிரவுண்டில் நிறைய பண்ணுவோம். ஃபிசிக்கல் செலெக்ஷன் அப்போ வந்து வார்ம் அப் பண்ண முடியுமா, பண்ண அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இந்த வார்ம் அப் பொறுத்தவரையும் நீங்கள் வார்ம் அப் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வார்ம் அப் பண்ணால் தான் இதுக்கு முன்னாடி இருந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக செலெக்ஷன் டைமில் வரும். நீங்கள் வார்ம் அப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுனாக தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோப்பும் சரி, லாங் ஜம்பும் சரி, மினிமம் 2 சான்சஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த 2 சான்சஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணி பண்ணுங்கள். சப்போஸ் சார் எனக்கு டைம் இல்லை சார், அங்கே வந்து 10 பேர் ஒரு பேட்சுக்கு கொடுக்குறாங்க, அந்த 10 பேர் வந்து ரோப்பு முடிச்சோன்னு டக்குன்னு அந்த 10 பேர் அப்படியே லாங் ஜம்ப் வருவாங்க, திருப்பி லாங் ஜம்ப் முடிச்சோன்னு 400 கூட்டு போயிடுறாங்க சார். இன்பிட்வீன் டைமில் வந்து வார்ம் அப் கொடுக்கவே மாட்டுறாங்க சார். மினிமம் ஒரு ஈவெண்ட் முடிச்சோன்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த 20 மினிட்ஸில் லைன் அப் பண்ணி கரெக்ஷன் பண்ணதுக்கு டைம் ஆகிடுது சார். எந்த டைமில் நான் வார்ம் அப் பண்ண முடியும், அந்த கான்செப்டில் தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த டைமில் குயிக்காக நம்ம வார்ம் அப் பண்ணோம் அப்படின்னா, பேசிக்காக வந்து நம்ம வந்து ரோப்புக்கு வந்து என்னென்ன வார்ம் அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங்கோட வீடியோ நிறையவே நம்ம போட்டிருக்கோம். அதை தவிர்த்து நம்மளுக்கு மசிலை வந்து ரிலாக்ஸேஷன் தான் பண்ண போகிறீங்க ரோப்பை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கான்செப்டில் நீங்கள் பால் த்ரோ இல்லை ஷார்ட் புட் பண்ணுறீங்க ஃபீமேல் கேண்டிடேட்னா, உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தான் பண்ணுறீங்க. அந்த டைமில் புஷ்அப்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து கையை டேப் பண்ணுறதோ எந்த வித ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க, மசிலை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறீங்க, ரொட்டேட் பண்ண போகிறீங்க. இதுதான் பண்ணணும் தவிர வேறு எந்த வித ஆக்டிவிட்டிஸும் பண்ண தேவை. இது வந்து ரோப்பு ப்ளஸ் வந்து பால் த்ரோ அண்ட் ஷார்ட் புட். ரெண்டாவது ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ஜம்ப் 400 மீட்டர்ஸ், அப்புறம் 1500 மீட்டர்ஸ். இதுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சார் நான் குயிக்காக வார்ம் அப் ஆகணும்னா பேசிக்காக கிடைக்கிற டைமில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஸ்ட்ரெச்சிங் என்னென்ன ஸ்ட்ரெச் பண்ணமோ, காலுக்கு ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்களோ, கைக்கு ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்களோ, எல்லா வீடியோ நம்ம ஸ்டார் அகாடமியில் வந்து போட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வார்ம் அப், இந்த குயிக்காக வார்ம் அப் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு தைல பாட்டில் எடுத்துருங்க. தைல பாட்டில் எடுத்து இருக்கிற ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து தைலம் எல்லாமே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து மசில் வந்து பூஸ்டப் ஆகிட்டு மசிலும் டியூன் ஆகிடும். டியூன் ஆகிற டைமில் பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம வார்ம் அப் ஆகிடும். மேலே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, நீங்கள் தைலத்தை வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு வார்ம் அப் ஆகும். சரி கிளைமேட் டவுனாக இருக்குது, வார்ம் அப் ஆகணுன்னு என்ன பண்ண போகிறீங்கன்னா, பேசிக்காக அந்த ஜர்க்கின், இந்தமாரி ஜர்க்கின் இருக்கிற பொசிஷன் பார்த்தா நீங்கள் வந்து கையில் தைலம் தடவிட்டு ஜர்க்கினை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக ஒரு 5 செகண்டில் வார்ம் அப் ஆகிடும். அதை தவிர்த்து பேசிக்காக லாங் ஜம்புக்கு ஜம்ப் அண்ட் சாக், கைனி ஆக்ஷன், இந்தமாரி வார்ம் அப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கான வார்ம் அப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வார்ம் அப்பை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லைக் 400-200 மீட்டர்ஸ் ஓடும்போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜர்க்கின் போட்டு நல்லா வார்ம் அப் தைலம் தடவி வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக என்னென்ன ஒர்க் அவுட் நம்ம பண்ணணுமோ அதை பேசிக்காக பண்ணுங்கள். டயர்ட் ஆகிட்டு ஈவெண்ட் பண்ண வேணாம் தான் நான் கான்செப்டை சொல்கிறேன் தவிர, நீங்கள் டயர்ட் ஆகிட்டு ஈவெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து டயர்டாக வேணாம், ரிலாக்ஸ், பாடி ரிலாக்ஸாக இருக்கட்டும். ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவெண்ட்டை கான்செப்ட் பண்ணுங்க. நான் வார்ம் அப் பண்ணி டயர்ட் ஆகிடுவேன் அந்த கான்செப்ட் போவேன்னா, வார்ம் அப் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும் தவிர, வார்ம் அப் பண்ணாமல் டபுள் ஸ்டார் அடிக்கிறது கண்டிப்பாக முடியாத கான்செப்ட் தான். ஸோ வார்ம் அப் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஈவெண்ட்டும் சரி, பேசிக்காக இன்டர்வல் டெஸ்ட்டும் சரி நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.